தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, 10 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி உதவி பேராசிரியர் நிர்மலா தேவி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார் நிர்மலா தேவி. 10 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி உதவி பேராசிரியை நிர்மலா தேவி ஐகோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி கணிதவியல் பேராசிரியர் நிர்மலா தேவி இவர் அங்கு படித்த கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியான தவறான பாதைக்கு அழைத்ததாக, ஆசாவார்த்தை கூறி அழைத்ததாக ஆடியோ வெளியாகி இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிர்மலா தேவி மற்றும் மதுரை காமராஜர் பள்ளியில் பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் நீதிபதி. மேலும் முருகன் மற்றும் கருப்பசாமியை விடுவித்து உத்தரவிட்டனர். இந்த சூழலில் தற்பொழுது நிர்மலா தேவி மதுரை மத்திய சிறையில் உள்ளார். இந்த சூழலில் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நிர்மலா தேவி தரப்பில் மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் அதாவது கருப்பசாமி மற்றும் முருகன், அதாவது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடந்த புத்தாக்க பயிற்சியின் பொழுது பழக்கமானது. அப்பொழுது கருப்பசாமி, முருகன் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் தான் மாணவிகளுடன் நான் இது போன்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன், முயற்சிதான் செய்தேன். இந்த சூழலில் அவர்களை விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் எனக்கு தண்டனை கிடைத்துள்ளது. இது ஏற்புடையதல்ல. அவர்களுக்கு தண்டனை நிரூபிக்கப்படாத சூழலில் எனக்கு எவ்வாறு தண்டனை கொடுக்க முடியும்? எனவே இந்த தண்டனை ரத்து செய்ய வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை தற்காலிகமாக ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நாளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வருகிறது. இருதரப்பு வாதங்களையும் பொறுத்து நீதிபதி உரிய உத்தரவை பிறப்பித்தார். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.